ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் அனுபவம் புதுமை. ஃபர்ஸ்ட் டைம் என்னோட வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். வாழ்க்கையில் நம்ம எல்லாருக்குமே இன்பம் துன்பம் மாறி மாறி வந்துட்டு தாங்க இருக்கும். எல்லாருமே சந்தோஷமாக இருக்கிறோமா? கண்டிப்பாக கிடையாதுங்க. கொஞ்ச நாள் சந்தோஷமாக இருக்கலாம், கொஞ்ச நாள் கஷ்டங்களாக இருக்கலாம். இந்த மாதிரி மாறி மாறி வந்தால் தாங்க இயற்கை. அப்படி இல்லைன்னா எப்போவுமே சந்தோஷமாகவே இருக்கிறோம் வச்சுக்கோங்களேன், அதில் ஒரு சுவாரஸ்யமே இல்லாமல் போயிடும் வாழ்க்கையில். அதனால தான் கடவுள் எல்லாருக்குமே வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் துன்பமும் மாற்றி மாற்றி கொடுத்துட்ருக்காங்க. இதை பேலன்ஸ்டாக தான் அவர் கடவுள் கொடுக்குறாரு. ஆனால் நாம் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கும்போது நம்ம எல்லாரும் கடவுளுக்கு நன்றி சொல்கிறோமா? இல்லைங்க, முக்கால்வாசி கிடையாது தான் நான் சொல்வேன். ஆனால் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துட்டா வச்சுக்கோங்களேன், நாம் புலம்பிகிட்டே இருப்போம். அதாவது எப்படி, எனக்கு மட்டும்தானா, எனக்கு மட்டும்தானா, எனக்கு மட்டும்தான் இந்த கஷ்டமா, எனக்கு மட்டும்தான் இந்த துயரமா, எல்லாமே எனக்கு மட்டும்தான் வருமா, எனக்கு மட்டும்தான் வருமானு நம்ம புலம்பிக்கிட்டே இருப்போம். நம்ம மட்டும்தான் புலம்புறோம் இல்லை, நம்ம சுற்றி இருக்கிற அத்தனை பேருமே இந்த ஒரு புலம்பல்ல இருக்கதான் செய்கிறாங்க. வாழ்க்கையில் எல்லாருமே ஒரு நடிகர்கள் தாங்க. நாம் அடுத்தவர்களோட வாழ்க்கையை பார்க்கும்போது தான் பார்வையாளர்களாக இருக்கிறோம். ஆனால் அவனை கேளுங்க, அந்த புலம்பல் நம்மளை விட அதிகமாகவே இருக்கும். ஒரு சிலரோட கஷ்டங்கள் வெளியில் தெரியுது, ஒரு சிலரோடது தெரியாமலே நமக்கு போயிடுறது. இப்போது துன்பம் நம்ம சொல்கிறபடி எப்பவுமே எனக்கு மட்டும்தானா கஷ்டம், எனக்கு மட்டும்தானா துன்பம், கடவுளுக்கு கண்ணே இல்லையா? அந்த வாழ்க்கையில் அந்த துன்பம் வரும்போது நம்ம என்ன சொல்கிறோம், கடவுளை நம்ம நிறைய நிந்திக்கிறோம். எப்போ பார்த்தாலும் எனக்கு மட்டும்தான் நீ கஷ்டம் கொடுக்குறியப்பா, எல்லாரும் நல்லா தான் இருக்கிறாங்க, நான் மட்டும் தான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேன், நான் டெய்லி தானே உன்னை ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கேன், உன்னை நம்பி தானே ஒவ்வொரு செயலையும் நான் ஈடுபட்டு இருக்கேன், ஆனால் ஏன் எனக்கு மட்டும் சோதனை மேலே சோதனை கொடுக்குறீங்க அப்படின்னு நம்ம கடவுள்கிட்ட புலம்பாதனாலே இருக்க முடியாது இல்லைங்களா? இது மாதிரி எல்லாருமே அவங்கவுங்க வாழ்க்கையை உள்ளே போய் பாருங்கள், எல்லாருக்குமே இந்த புலம்பல் இருக்கும். ஆனால் கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும், யாரால அந்த கஷ்டத்தை அனுபவிக்கக்கூடிய மன திறமை இருக்கோ அவங்களுக்கு தான் அந்த கஷ்டங்கள் மேல் மேலும் வரும்ன்றது தான் நியதி. அவருக்கு மட்டும்தான் தெரியும், இவனால் மட்டும்தான் அந்த கஷ்டம் என்ற சுமையை சுமக்க முடியும், அவனுக்கு மட்டும்தான் அந்த தகுதி இருக்குது அப்படின்றது அவருடைய ஜட்ஜ்மெண்ட்டில் இருக்குங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்க, ஒரு தங்கத்தால் செய்கிற ஆபரணம் இருக்கு இல்லைங்களா? தங்கத்தில் நிறைய ஆபரணங்கள் செய்கிறோம், அழகழகான ஆபரணங்கள் செய்கிறோம் இல்லைங்களா? ஆனால் அதனுடைய மூலப்பொருளை போய் பாருங்க, எப்படி இருக்கும்? தங்கம் சுத்திகரிக்கப்படாத ஒரு கலவையாக தாங்க அந்த தங்கம் இருக்கும். அந்த தங்கத்தை எடுத்து சுத்தப்படுத்தி தீயில சுடப்பட்டு விலையில இட்டு நல்லா உருக்கி கம்பியாகவோ தகடாகவோ ஆக்கி, அந்த கம்பியாகவும் தங்க தகடாகவும் செய்யப்படுறதுக்கு எத்தனை முறை அது அடிபட்டிருக்குங்க, சுத்தியால் எத்தனை முறை அடிபட்டிருக்கும். இந்த பொற்கொள்ளனால அடிபட்டு மறுபடியும் தீயில் இடப்பட்டு அதை ஒரு நல்ல நெளிவு தொலிவுடன் ஒரு ஆபரணங்கள், அழகான ஆபரணங்கள் செய்யப்படுது. விலை உயர்ந்த ஆபரணங்கள் நமக்கு கடைசியாக கடை தெருவுக்கு வருது இல்லைங்களா? அதை தான் நம்ம விலை கொடுத்து வாங்குறோம். ஆனால் அதனுடைய மூலப்பொருள் பார்க்கும்போது எப்படி இருந்திருக்கும் அந்த தங்கம்? அதை செய்யறதுக்கு அந்த பொற்கொள்ளனால எத்தனை தடவை அந்த தங்கம் அடிபடும், தீயில் இடப்படும் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி தாங்க கடவுள் நம்ம துன்பங்களை, நம்மளுக்கு மேலும் மேலும் துன்பங்கள் கடவுள் கொடுக்குறாருன்னா நாம் கடவுள்கிட்ட ரொம்ப நெருங்கி நெருங்கி போகிறோம் அப்படின்றதாங்க அர்த்தம். எப்படி அந்த தங்கம் தீயில சுட்டு சுட்டு பளபளப்பா எப்படி தங்க ஆபரணமாக அது உருமாறி வருதோ, அந்த மாதிரி தான் கடவுள் நம்மளுக்கு மேலே மேலே துன்பங்கள் கொடுத்து அந்த துன்பங்கள்லேருந்து எப்படி விடுபடணும், என்ன மாதிரியான பாடங்களெல்லாம் நம்ம கற்றுக்கணும் அப்படின்றதெல்லாம் மன தெளிவு ஏற்படுறதுக்கு தான் கடவுள் நமக்கு மேலே மேலே துன்பங்கள் தராங்க. இந்த சூட்சுமத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நாம் எனக்கு மட்டும் ஏன், எனக்கு மட்டும் ஏன், எனக்கு மட்டும் ஏன் கடவுள் துன்பத்தை கொடுத்துட்டே இருக்காரு, மற்றவங்களாம் சந்தோஷமாக தானே இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறதுலேருந்து நம்ம வெளியில் வந்துடுவோம். இது ஒரு சின்ன ஒரு உதாரணம் தாங்க. இன்னும் 2 உதாரணம் சொல்கிறேன் பாருங்க. மழை பெய்யுதுங்க, எல்லா இடத்துல தான் மழை துளிகள் விழுது. ஆறுல, கடல்ல, கிணத்துல, குளத்துல எல்லா இடத்துலையும் மழை துளிகள் விழுது. சேருல, சகதியில எல்லாம் விழுது. ஆனா எப்படி ஒரு சில மழை துளிகள் மட்டும் சிப்பிக்குள்ள விழுந்து அது அழகான ஒரு முத்தா உருமாறி வெளியில வருதோ, அந்த மாதிரி தாங்க அந்த முத்தா உருவாகிறதுக்கு அந்த மழை துளிகள் அந்த சிப்பிக்குள்ள பலவிதமான மாற்றங்கள், உருமாற்றங்கள் ஏற்படுறதுக்கு கஷ்டப்பட்டிருக்கும் அந்த மழை துளிகளும். அந்த மாதிரி தாங்க கடவுள் நம்மளை புடம் போட்ட தங்கமா சிப்பிக்குள்ள இருந்து ஒரு முத்தா வெளியில வரும். அதே மாதிரி இன்னொரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. வைரத்துக்கு ஒரு பெரிய ஒரு கட்டுரையே நமக்கு சொல்லுவோம் இல்லைங்களா? விலை உயர்ந்தது, ரொம்ப பளபளக்கும் தன்மை உடையது, அதை பற்றி ஒரு பெரிய உயர்ந்த கருத்து தான் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் வைரத்தோட மூலக்கூறு பார்த்தீங்கன்னா ஒரு கறி துண்டு தாங்க, கருப்பாக இருக்கும் இல்லைங்களா? கார்பன் சொல்லுவாங்க. அதில் இருந்து தாங்க வைரம் வருது. அதனுடைய மூலக்கூறு அந்த கறித்துண்டு. அந்த கறித்துண்டை பட்டை தீட்டுவாங்க. பட்டையை தீட்டணும்னா நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், ஒரு சிறிய கறித்துண்டுலேருந்து
அதாவது கரித்துண்டுனா விறகு அடுப்பில் வர எரிந்த விறகு கட்டையிலேருந்து வர எல்லா கரித்துண்டும் கிடையாது. அதுக்குன்னே சில கரித்துண்டுகள் இருக்குது. அந்த கரித்துண்டை தான் பட்டை தீட்டுவாங்க. பட்டை தீட்ட தீட்ட தான் வைரமாக அது ஜொலிக்க ஆரம்பிக்கும். அது வரைக்கும் ஒரு சாதாரண கல் தான் அது. பட்டை தீட்டுறதுக்கு அந்த கருவியால் அந்த அந்த வைரக்கல் எத்தனை வாட்டி உராயப்படும் இல்லைங்களா? அந்த பட்டை தீட்ட தீட்ட தான் அந்த வைரம் ஜொலிக்கும். அந்த மாதிரி ஜொலிக்கிற வைரத்துக்கு தான் விலை மதிக்க முடியாத ஒரு பொருள் நம்ம சொல்றோம். ஏன்னா விலை அதிகமாக உடைய பொருளா அது வைரமா மாறுது. அதனுடைய மூலக்கூறு பார்த்தீங்கன்னா வெறும் கார்பன் தான், கரி தான். அது பட்டை தீட்ட 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 தான் வைரமா ஜொலிக்குது. இது போல தாங்க நம்மளுடைய வாழ்க்கையும். வெட்டி எடுக்கப்பட்ட தங்கத்தை எப்படி உலையில இட்டு உருக்கி ஒரு அழகான ஒரு தங்க ஆபரணமா எப்படி வெளியில செய்யறாங்களோ, அதே போல ஒரு சிப்பிக்குள் விழற ஒரு சில மழைத்துளி எப்படி அழகான முத்தா வெளியில வருதோ, எப்படி ஒரு கார்பன் என்ற ஒரு கரித்துண்டுல பட்டை தீட்டி தீட்டி ஜொலிக்கும் அழகான ஒரு வைரமா உருவாக்குறாங்களோ, அது போல கடவுள் நம்மள ஒரு தங்கமாகவும் ஒரு முத்தாகவும் ஒரு வைரமாகவும் நாம ஜொலிக்கணும் அப்படின்றதுக்காக தான் கடவுள் மேல மேல துன்பங்கள், துயரங்கள், கஷ்டங்கள் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. அதை நம்ம ஒரு படிப்பினையா தான் நம்ம எடுத்துக்கணும். நமக்கு மட்டும் ஏன் நமக்கு மட்டும் ஏன் நமக்கு மட்டும் ஏன் 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 கேள்வி கேட்டுட்டு நம்ம புலம்பிட்டு இருக்கக்கூடாது. அதனுடைய தாற்பயத்தை உட்கருத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற போல கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க. கடவுள் நமக்கு கஷ்டம் கொடுக்குறாருன்னா நன்றி சொல்லுங்க. ஏன்னா கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும் யாருக்கு கஷ்டம் கொடுத்தா அவன் முன்னுக்கு வருவான், யாருக்கு கஷ்டம் கொடுத்தா அதை தாங்கிக்க கூடிய சக்தி அவனுக்கு இருக்கோ அவனுக்கு தாங்க கஷ்டம் கொடுப்பாங்க. அவனால மட்டும் தான் அந்த கஷ்டத்துல இருந்து வெளியில வர்றதுக்கு முடியும்ன்ற நம்பிக்கை கடவுள்கிட்ட இருக்கு. ஆனா உங்களுக்கே அது இல்லாம போகுது. அதை நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். உங்களால முடியுன்றதால தான் கடவுள் உங்களுக்கு மேல மேல கஷ்டம் கொடுக்குறாரு. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டு முதல்ல கஷ்டம் கொடுக்குற கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க. அடுத்தது யாரால நமக்கு கஷ்டம் வருதோ அவங்களுக்கு நன்றி சொல்லுங்க. ஏன்னா அவங்களால தான் நாம புடம் போட்ட தங்கமாக வெளியில வரும். சிப்பிக்குள் இருக்கிற முத்து எப்படி வெளியில வருதோ அந்த மாதிரி வரும். அதே மாதிரி பட்டை தீட்டின வைரமா நம்ம ஜொலிக்கிறோம் இல்லைங்களா? இந்த ஒரு சின்ன ஒரு உட்கருத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நாம எனக்கு மட்டும் ஏன் கஷ்டம், எனக்கு மட்டும் ஏன் கஷ்டம் அப்படின்னு நம்ம புலம்பவே மாட்டோம். கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு அடுத்தது நம்ம எப்படி வெளியில வரணும் அப்படின்னு நம்மளால சிந்திச்சு செயல்பட முடியும். செயல்பட்டு அந்த கஷ்டமோ துயரமோ துன்பமோ எதுவாக இருந்தாலும் சரி அதுலேருந்து நம்ம வெளியில் வருவோம். அதனால் இந்த ஒரு சின்ன ஒரு விஷயத்த நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அந்த கஷ்டங்கள் அதெல்லாம் ஒரு வரப்பிரசாதமாகவே எடுத்துக்கிட்டு நம்ம நம்மளுடைய பாதையை நோக்கி நம்ம கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாங்க. கடவுள் நமக்கு மட்டும் ஏன் துன்பம் கொடுக்குறான், நமக்கு மட்டும் ஏன் கஷ்டம் கொடுக்குறான், நமக்கு மட்டும் ஏன் பிரச்சனைகளை கொடுக்குறான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா? உண்மையாக பார்த்தீங்கன்னா கடவுள் நம்மளை துன்புறுத்துறது இல்லை, நம்மளை பண்படுத்துகிறார். ஒரு சின்ன விஷயம் தான், இது எல்லாருக்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அதனால் நம்ம மட்டும் தான் கஷ்டப்படுறோம்னு நினைக்காதீங்க. எல்லாருடைய வாழ்க்கைங்களும் கஷ்டம் இருக்க தான் செய்யுது. நம்ம சொல்லிக்கிறோம், அவங்க சொல்கிறதில்ல, அவ்வளோதாங்க. இந்த ஒரு சின்ன விஷயத்த தெரிஞ்சுட்டு நாம் கடவுளுக்கு நன்றி சொல்லிவிட்டு நமக்கு யாரெல்லாம் கஷ்டம் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கெல்லாம் நன்றி சொல்லிவிட்டு நீங்கள் பாட்டு நடந்து போயிட்டே இருங்க உங்கள் வழியில். கண்டிப்பாக இதுக்கு ஒரு சொல்யூஷன், ஒரு தெளிவு உங்களுக்கு மனசில் கிடைக்கும். மறுபடியும் இன்னொரு அனுபவத்தின் மூலம் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.